This video is sponsored by BuyMode mobile app. BuyMode ஒரு e-shopping அப்ளிகேஷன். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வீட்டிலிருந்தே ஆர்டர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரூபிக் கியூப்பை சால்வ் பண்ணுறது எப்படிங்கிற பார்ட் 3 வீடியோவை இப்போ பார்க்குறோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் 2 ரோலையும் சேம் கலர் எல்லாமே சேர்த்துருந்தோம் இல்லையா? இப்போது 3rd ரோ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்பயும் போல் அந்த எல்லோ சென்டர்லேயே இருக்கட்டும். எல்லோ கலர் அப்படியே வச்சுட்டு இப்போது மேலே கொடுத்துருக்க அந்த ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்முலா போடணும். எஃப்னா ஃப்ரண்ட் பக்கம் திருப்பணும், ஆர்னா ரைட் சைடில், யூனா அப்பர் சைடு. இந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மேலே பார்த்தோம் அப்படின்னா ஜே, இந்த மாதிரி ஜே பொசிஷனில் தான் இருக்கணும், மாற்றி பிடிச்சிடக்கூடாது. க்யூப் ஜே பொசிஷனில் இருக்கணும். எஃப் ஆர் யூ ஆர் டேஸ் யூ டேஸ் எஃப் டேஸ். இப்போ ஜேலேருந்து நமக்கு மைனஸாக மாறி இருக்குது. அந்த மைனஸை ஸ்ட்ரைட்டாக மைனஸ் மாதிரி தான் வச்சு பிடிச்சிக்கணும், பொசிஷன் மாற்றக்கூடாது. திரும்பி அதே ஃபார்முலா போடுங்க. எஃப் ஆர் யூ ஆர் டேஸ் யூ டேஸ் எஃப் டேஸ் போட்டிங்கன்னா நமக்கு ப்ளஸ் கிடச்சிரும். ஓகேவா? இது போட்டு முடித்ததுக்கப்புறம் நமக்கு இந்த சென்டர் கலர் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே மேட்சாக வரணும். ஆனால் நமக்கு மேட்ச் ஆகலை, ஒரே ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், 2 பக்கம் மேட்ச் பண்ணியிருக்கோமா? இப்போ இந்த 2 பக்கம் மேட்ச் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணணும். மேலே ப்ளஸ் போட்டுட்டோம். இப்போது சென்டர் ஃபார்முலா மேட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலா ஆர் யூ ஆர் டேஸ் யூ ஆர் யூ யூ ஆர் டேஸ். இப்போ பாருங்கள், நமக்கு மேட்ச் ஆகிருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா சைட்லையுமே மாறி இருக்கு. திரும்பவும் அதே ஃபார்முலா தான் போடணும். ஆர் யூ ஆர் டேஸ் யூ ஆர் யூ யூ ஆர் டேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ மேட்ச் ஆகிருக்கா, ரெட் மேட்ச் ஆகிருக்கா, க்ரீன் மேட்ச் ஆகிருக்கு, ஆரஞ்சு மேட்ச் ஆகிருக்கு. இது மாதிரி நமக்கு இந்த எல்லா பக்கம் மேட்ச் ஆகிற வரைக்கும் அந்த ஃபார்முலாவை நம்ம ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கணும். நான் 2 டைம் போட்டேன், எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு எத்தனை டைம் தேவைப்படுதோ அத்தனை டைம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்து கார்னர் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.